நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. ஸோ இந்த வீடியோலங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறேங்க. நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்குறாங்க. நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் ஏன் ரேட்டு அதிகமாக வருது, நார்மல் ஸ்டெபிலைசர் ஏன் கம்மியாக வருது. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, ஒரு 4 kVA இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிறது 4 kVAங்க. இது வந்து இந்த ஏசி ஸ்டெபிலைசருங்க, டிஜிட்டல் ஸ்டெபிலைசருங்க. 140லேருந்து வேலை செய்யக்கூடியதுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2800 கொடுத்துட்டு இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்வோ ஸ்டெபிலைசருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இது அதே 4 kVA சைஸ்னே வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் சர்வோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 140 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ப்ளஸ் டாக்ஸுங்க. டாக்ஸோட 20,000 வருங்க. இது 20,000 விற்கிதுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2,800 தாங்க விற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஷார்டேஜ் எதனால வருது அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொஸ்டின் பண்றாங்க. அதுக்கான ஒரு டீட்டெயில்டான ஒரு விளக்கம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா தான் இது இருக்குங்க. பிளஸ் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்வோ ஸ்டெபிலைசரை பார்த்துட்டு இருக்கோங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் அக்யூரேட்டாக கொடுக்குங்க. பட் ஆனால் இந்த ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கொடுக்காதுங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 240க்குள்ளே கொடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா 140 வச்சிருக்கோங்க. ரெண்டுலையுமே இப்போ 140 வச்சிருக்கோங்க. இப்போ இது 140க்கு 200 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரைஸ் பண்ணுறோம். நம்ம ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றினாலுமே உங்களுக்கு 230 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டே இருக்குங்க. பட் அந்த ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 230 கொடுக்காதுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லோ வோல்டேஜ்ல ரெண்டும் எப்படி வேலை செய்யும் இப்போ அதான் பாக்குறாங்க. இப்போ நான் வந்து லோ வோல்டேஜ் கொடுத்துருக்கேங்க. லோ வோல்டேஜ் மீன்ஸ் 140க்கு கீழே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிருங்க. அதெல்லாம் அக்யூரேட்டா இருக்குங்க. ஏன்னா நம்ம எகைன் ரைஸ் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே டிலே டைம் ஆனாயிடுறத இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இன்புட் 140 பக்கம் இருக்குதுங்க இன்புட். அவுட்புட் பாத்தீங்கன்னா இது 230 கொடுக்குது. பட் அது பாத்தீங்கன்னா 200 தான் கொடுக்குங்க. இப்போ வந்தீங்கன்னா இப்போ ஹை வோல்டேஜ் வச்சுட்டோங்க. ஹை வோல்டேஜ் மேக்ஸிமம் வச்சிருக்கோங்க. இப்போ 260 பக்கம் கொடுத்துருக்கோங்க. இப்போ ஹை வோல்டேஜுங்க. அந்த ஹை வோல்டேஜ் சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா 230 கொடுக்குங்க. பட் நம்மளோட அந்த ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 235 அந்த ரேஞ்சில் கொடுக்குங்க. ஸோ ஹை வோல்டேஜில் வந்து அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்குங்க. லோ வோல்டேஜில் மட்டும் ஒரு 15 வோல்டேஜ் வந்து அந்த ஸ்டெபிலைசர் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகுங்க. ஸோ இது வந்து ரெண்டுக்கான மேஜர் டிஃபரன்ஸுங்க. ஒரு மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா அக்யூரேசியில் நம்பர் 1ங்க. எல்லா விதமான லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரெசிஸ்டிவ் லோடாக இருந்தாலும் சரிங்க, கெப்பாசிட்டிவ் லோடாகவும் இருந்தாலும் சரிங்க, இண்டக்டிவ் லோடாக இருந்தாலும் சரிங்க. தட் மீன்ஸ் ஆல் டைப் ஆஃப் லோடுக்கு நீங்கள் மோட்டர் லோட் பண்ணிக்கலாம், ஹீட்டர் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாங்க. டிவி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு எதை வேணால் நீங்கள் போட்டுக்கலாங்க சர்வோ ஸ்டெபிலைசர்லங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ரகட் மிஷின்லேயே வச்சுக்கலாங்க. இண்டஸ்ட்ரியல் டைப்புங்க முக்கியமாக அதாங்க மெயின். ஸோ சர்வோ ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா எது வேணால் லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த நம்மளோட ஏசி ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து லோட் பண்ண முடியாதுங்க. பர்டிகுலர் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜுங்க, ஃபேன் இந்த மாதிரி லோடுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டரில் வந்து இது தாங்காதுங்க. இந்த ஸ்டெபிலைசர் வந்து இந்த ஏசி ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து இது தாங்காதுங்க. மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணும்போது ரிலே வந்து கட் ஆஃப் ஆயிருங்க. ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிருங்க. இது வந்து மூணாவது டிஃபரன்ஸுங்க. நாலாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட இன்னர் காம்பனன்ட்ஸுங்க. சர்வோ ஸ்டெபிலைசர்ல பக் பூஸ்ட் பிளஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க. 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், பக் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதோட டேப்பிங் பொசிஷனை நம்ம சர்வோ டெக்னாலஜி மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரி பண்றங்காட்டிக்கு அது வந்து சர்வோ ஸ்டெபிலைசருங்க. பட் நம்மளோட இந்த ஏசி ஸ்டெபிலைசர்ல பார்த்தீங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் ரிலே போட்டுங்க. இந்த 4 ஸ்டெப் ரிலே எப்பப்போ வேலை செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக நம்ம வந்து வேலை செய்ய வைக்கிறதா இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸுங்க. ரெண்டோட காம்பனன்ட்ஸ்லையும் எவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றது நான் இன்சைடு வந்து இப்போ மற்ற கம்பெனியில் காமிக்க மாட்டாங்க, நான் இன்சைடு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுதான் டிஃப்ரென்ஸுங்க, மேஜர் டிஃப்ரென்ஸுங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3-4 கிலோக்குள்ள முடிஞ்சிருங்க. பட் நம்ம அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வெயிட்டே 28 கிலோ வருங்க. 28 கிலோக்கான மெட்டீரியல் அதில் இருக்குதுங்க. இதில் வந்து 4 கிலோக்கான மெட்டீரியல் இருக்குதுங்க. இதில் ஒரு சிம்பிள் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேவை மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். லிமிடெட் அப்ளிகேஷனுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து என்ன அப்ளிகேஷன் வேணால் போட்டுக்கலாங்க, என்ன லோடு வேணால் போட்டுக்கலாங்க, எந்த நேரத்தில் 24/7 நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே நம்மளோடது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தான் இருக்குங்க. அதோட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நம்ம சுத்துறங்காட்டிக்கு நம்ம ஹெவி டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் போடுறாங்க.
கம்ப்ளைண்ட் வந்தால் ரொம்ப ரேராக தாங்க ஓகே. நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டெபிளைசர் சர்வோ ஸ்டெபிளைசராக இருந்தால் கம்பல்சரி நமக்கு வந்து வோல்டேஜ் ரேஞ்ச் வேணுங்க. உங்கள் சைட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றது நீங்கள் வந்து தெளிவாக கேட்டு வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் தவறான வோல்டேஜ் சொல்லி வாங்கிட்டு மறுபடியும் மாற்றுறதுன்றது வந்து உங்களுக்கும் ரிஸ்க்குங்க, எங்களுக்கு அதை விட ரிஸ்க்குங்க. ஏன்னா எகைன் நம்ம வந்து ரீஒர்க் பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப டைம் வேஸ்டான ஒரு காரியங்க. அதனால நீங்கள் வந்து வோல்டேஜ் ப்ளஸ் எவ்வளோ கேவிஏ தெரியலனா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்றத சொல்லிட்டீங்கன்னா கேவியை நாங்கள் சொல்லிடுவோங்க. ஸோ அந்த கேவியை போட்டுக்கலாங்க. ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல நினச்சாங்க. ஸோ ரெண்டுக்கான ரேட் டிஃப்ரென்ஸ் மாறுறதுக்கான ரீசன் இதாங்க. இது முழுக்க இண்டஸ்ட்ரியல் ஐட்டங்க, அது முழுக்க அது டொமஸ்டியல் ஐட்டங்க. அதை வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க. அந்த ஏசி ஸ்டெபிளைசருங்க பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் இதாங்க. ஸோ நம்மளோட ஸ்டெபிளைசர், நம்மளோட அந்த ஏசி ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பிராண்டட் ஐட்டத்தை விட குவாலிட்டியாக தான் ரெடி பண்ணியிருக்கோங்க. வாங்கி யூஸ் பண்ணவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ வேணால் நான் கேட்டு அதையும் கூட நான் போட்டு விட்றேனுங்க. ஸோ இப்போ லிமிட்டடாக தான் பண்ணேங்க, அதனால தான் அவுட் ஆஃப் ஸ்டாக் கூட நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் போல் நீங்கள் வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மகிட்ட சர்வோ ஸ்டெபிளைசர் ப்ளஸ் எந்த ஸ்டெபிளைசரான எடுத்துக்கலாங்க. 2 KV 2000 KV வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.